வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதாமா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, கடிகணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பழி வழி வடிவினர் மறந்துச்சு திருச்சிற்றம்பலம். ஒழியர்கோன் வெப்பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அனைத்தடியார்களும் திருவடி பண்ணுகிறேன். திருச்சிற்றம்பலம். சாந்தாம்மா திருவடி வணக்கம். அம்மா திருவடி வணக்கம்மா. அனைத்தடியாருக்கும் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம ஏஷியன் மோனிசிரமா மைக் ஆஃப் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஏஷியன் குடும்பத்துல சாந்தா சண்முகம் அம்மா சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க. அவங்க சிறப்புலி நாயனார் புராணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள் அம்மா. எப்பயுமே நம்ம குடும்பத்துல ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, வர அடியார்களை சிறப்பு சொல்லிதான் நம்ம ஆரம்பிக்கிற பழக்கம். என்னன்னா, மற்ற அடியாருக்கு அவங்க சொல்ல வேணாம் தான் சொல்லுவாங்க. யாருமே நம்ம குடும்பம் எல்லா அடியார்களும் நான் பார்த்த வரைக்கும் தன்னுடைய பெருமை யாருமே சொல்ல வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படிதான். ஆனாலும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை, அதாவது ஒவ்வொரு அடியார்களும் வரவழைக்கிறது வந்து பெரிய விஷயம். அப்ப இந்த காலகட்டத்துல பணம் தான் முதலீடா இருக்கின்றது. ஆனா பணம் யாருமே இங்க இருக்கிற நம்ம வேலுண்டுமணி குடும்பத்திலே ஆகட்டும், திருவாசந்தலே ஆகட்டும், மத்தவன அப்பர் அருண்மரி மண்டலத்திலே ஆகட்டும், ஈசன் குடும்பம் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பைசா கூட வாங்காம அந்த திருமுறையாகட்டும் திருவாசம் எல்லாமே சிறப்பா செய்ய கொண்டிருக்கிற இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இது நடவாத காரியம். ஆனாலும் இந்த மாதிரி அவங்க பணமே தேவையில்லை அப்படின்னு ஒரு தொழில் ஆற்றி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்ன செய்யணும், அந்த சிறப்பை சொல்லியாவது வரவேற்கணும் இல்லையா. அந்த மாதிரி அம்மா வந்து ஒரு சிறப்பான ஒரு குடும்ப தலைவிதான். ஏன்னா அவங்கள பத்தி சொல்லணும்னா, ஒரு ஒரு பெண்மணியா இருந்தா என்ன தன்மை செய்வாங்க, வீட்டு வேலை மட்டும் பார்த்து தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்துப்பாங்க. அம்மா அப்படி இல்லை, தன்னையும் கவனிச்சு தன் குடும்பத்தையும் பார்த்து அந்த தொழில் முறையில இருக்கின்ற அந்த தொழிலையும் செய்துவிட்டு, அப்புறம் அருள்நெறி மன்றம் அப்படின்னு ஒரு ஈசன் குழுமம் மாதிரி அவங்க ஒரு குழுமம் வச்சு நடத்தி 2022 ஆரம்பிச்சாங்க அம்மா. 2024 சிறப்பாக போயிட்டு கொண்டிருக்கின்றது. பெரிய பெரிய அருளாளர்கள்லாம் அவங்க அழைத்துன்னு வந்து ரொம்ப நல்ல முறையில எல்லா அடியாரும் போய் சேரணும், அவங்க மட்டும் பயன்பெறணும்ன்றது இல்ல, எல்லா அடியாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு அது பெரிய மிகப்பெரிய தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அடியார் தான் அம்மா வந்து 3 மாதத்துக்கு முன்பு நம்ம வேலுண்டுமணி குடும்பத்துல கந்தர் அலங்கார சில பாடல்கள்லாம் விளக்கம் எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையா விளக்கம் எடுத்தாங்க. எனக்கு இவங்க அறிமுகமானவங்க வந்து மங்கையர்கரசி அம்மா தான் அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அம்மா
ஏதாவது சொற்பாடு ஆள் கிடைக்கல நமக்கு, வேறொன்று விளக்கத்துல பேசுறதுக்கு ஆள் கிடைக்காதப்ப அவன் மங்கையர்க்கரசி அம்மா உங்களுக்கு தெரிஞ்சு யாரோ நல்லா பேசக்கூடியவங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்களம்மா அப்படின்னு சொன்னப்பதான் 2 நல்முத்துக்கள் எடுத்து கொடுத்தாங்க அம்மா. ஒண்ணு சாந்தா சண்முகம் அம்மா, திருச்சியில இருக்கிறவங்க சாந்த குமாரி அம்மா, 2 பேருமே சாந்தம் தான். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அடியார். அவங்களுடைய நட்பு நமக்கு கிடைச்சது. அவங்களை நம்ம திருமுகத்தை நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய எல்லாம் ஆன்லைன்ல தான் இருந்தாலும் அடியார்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு நட்பாயிட்டாங்க 2 பேரும். அந்த அளவுக்கு ஒரு நட்பாயிட்டாங்க. அவங்க குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி எல்லாம் ஒன்னா ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அடியாரா நமக்கு பெருமான் வகுத்து கொடுத்திருக்காரு. அவரு கருணையில எல்லாம் அதெல்லாம் நடக்காது. அம்மா திருவிழாதுறை ஆந்திரத்துல 2 தொப்பு சித்தாந்த பட்டம் பெற்றிருக்காங்க. நம்ம என்ன வாழ்க்கையில நினைச்சிருக்கோம்னா படிப்பு பதவி இதுலதான் பட்டம் வாங்குறோம் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பதவி பட்டம் நமக்கு ஒரு வாழ்க்கையில உலக இயல் வாழ்க்கை, அது தேவையில்லை. அது பணம் சம்பாதித்த ஒரு வாழ்க்கை. நமக்கு அருள்நிலை வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அந்த அருள்நிலை வாழ்க்கையில அம்மா சிறப்பா பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். சித்தாந்த ரத்னம் அந்த பட்டம், அதான் பட்டம் நமக்கு வாங்குற பட்டம். அந்த பட்டம் சிறப்பான ஒரு பட்டம். அது மட்டும் இல்லாம 3ஆம் தொகுப்பு போதுமே, இது வரைக்கும் படிச்சுட்டோமே அப்படின்னு கூட நினைக்காம 3ஆம் வகுப்பையும் சேர்ந்து மறுபடியும் படித்து கொண்டிருக்கிறார்கள். திருப்புகழ்லாம் அம்மா கிட்ட, மீனாட்சி அம்மா கிட்ட அழகா கத்து திருப்புகழும் பாடக்கூடியவங்க அம்மா. அவங்க திருவிழாதுறை ஆதீனத்தை அந்த சென்னை அந்த டி நகர்ல இருக்கிற அந்த அமைப்பு திருவாவடுதுறை ஆதீனத்து மையத்துலதான் அவங்க இன்னும் படிச்சு கொண்டிருக்கிறார்கள். அம்மா சித்தாந்த ஆசிரியர்கள், பெரிய புராண ஆசிரியர்கள், அருள் நிறைந்த அருளாளர்கள் சிறப்பாக அம்மா ஒவ்வொருத்தங்களா அழைச்சிட்டு ஒரு திருமுறையும் விளக்கம் எடுத்து நல்ல சிறப்பா நம்ம அந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்பர் அருள்நெறி மன்றம் நிர்வாகத்தை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அம்மா. அவங்க அதாவது என்னன்னா சைவத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு அடியாரும் என்ன பண்ணணும், நம்ம சைவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தாம் பெற்ற இன்பம் அடுத்தவங்களும் அனுபவிக்கணும். ஒரு எல்லாருக்கும் அந்த குணம் வராது. தாம் படிச்சா போதும்பா அதெல்லாம் நம்ம சொல்லி அடுத்தவங்களை புரிய வைக்கிற அளவுக்கு நமக்கு நேரமும் கிடையாது. அதுக்கு நமக்கு அதை சொல்லி அவங்களை புரிய வைக்கிறதுக்குள்ள நம்மளோட உயிரை போயிடும் அப்படின்ற மாதிரி நிலைமையெல்லாம் இல்லாம அவங்க என்ன பண்ண, தாம் பெற்ற இன்பத்தை அடுத்தவங்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்கணும். அந்த அருள் நெறி நல்ல எல்லாருக்கும் போய் பயன்பெறணும் என்று அவர்கள் இன்றளவும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சிறப்பான இருக்கிற அடியார்கள் இருக்கிறதுனால்தான் இந்த நாட்டுல இன்ன வரைக்கும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது சொல்லலாம். அந்த மாதிரி சிறந்த ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்ம ஏஷியன் குடும்பத்து சார்பாக வருக வருக என்று அவங்களை சிறப்பாக வரவேற்கிறோம். அவங்களுடைய இங்க இருக்க குழுமி இருக்கிற அனைத்து அடியார் சார்பாகவும் அடியேன் அவர்களை வரவேற்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா, உங்களுடைய சிறப்புடைய நாயனார் புராணத்தை நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானும் மிகமேவு கலியார வருமானை கல்லல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர் தூவும் அடியார்கள் உலமான வெளியாகும் வழிதாய வினை கூட நினையாவே. ஒளிது காப்பருள் கணபதி கடலினை தெளிபவர் உள்ளம் வினை சேராவென்றது. தில்லைவாழ் அந்த நட்டம் முதலாக சீர்படைத்த தொல்லையதம் திருத்தொண்ட தொகைமுன்னடித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் சேக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தியாகமே உருவான பரம்பொருள் அண்ணாமலையார் திருவடிகளையும் தோன்றா துணையாயிருந்து எம்மை நல்வழிப்படுத்த கல்யாணபுரியாதன சன்னிதானங்களின் திருவடிகளையும் ஞானாசிரியராக எல்லை செம்மைப்படுத்தும் திரு நாவுக்கரச பெருமான் திருவடிகளையும் இணையம் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் திருவடிகளையும் ஆண்டோர் சான்றோர் பெரியோர்களின் திருவடிகளையும் ஈசன் குழுமத்தின் அன்பர்களின் திருவடிகளையும் வேலுண்டு வினையில்லை அன்பர்களின் திருவடிகளையும் முக்கரணங்களால் பணிந்து வணங்கி திருவருளின் குருவரின் துணையோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். சிறப்புலி நாயனார். நாயனார்கள் பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத அடியனுக்கும் ஒரு வாய்ப்பினை நல்கிய அம்மையார் பிரேமா சம்பந்தம் அவர்களின் திருவடிகளையும் நன்றியோடு வணங்கி இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கின்றோம். நாயன்மார்களுடைய பெருமையை பற்றி நம் தெய்வ சேக்கிலார் பெருமான் திருக்கூட்ட சிறப்புல அற்புதமாக பாடி அருளி செய்திருப்பார். ஆரம் கண்டிகை
ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலர் ஈர அன்பினார் யாதும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. நாயன்மார்கள் எல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எப்போதுமே பெருமானையே நினைத்து கொண்டிருப்பவர். வறுமை சூழ்ந்த போதும் கூட பெருமானை தவிர யாரையுமே நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டதான் நாயன்மார்கள். அந்த நாயன்மார்கள் வரிசையில் வந்தவர் தான் நம்ம சிறப்புலி நாயனார். சிறப்புலி நாயனார் பற்றி தான் இன்று திருவரிலும் குருவரிலும் துணை கொண்டு சிந்திக்க இருக்கின்றோம். சிறப்புலி நாயனாரின் சரிதத்தை ஒரே பாடல்ல ஆறுமுக நாவலரார் பாடி அருளி செய்திருப்பார். திருவாக்கூர் அருமறையோர் உலகம் ஏத்தும் சிறப்புலியார் மரப்புலியார் வரிமேற்செங்கண் அறவார்த்தார் வரமேற்றார்க்கு அன்பனானார்க்கு அமுதளிப்பார் ஒளி வெந்நீர் அணிந்த மார்பர் பெருவாக்கான் மறைவரைவி யாகம் போற்றும் பெற்றியினார் ஐந்தெழுத்தும் பிறளாது ஓதி கருவாக்கா இறைவன் தாழ் சேர்ந்த கருத்தினார். அற்புதமான பாடல். என்ன சொல்ல வராரு? சோழ நாட்டுல திருவாக்கூர் தளத்துல அவதாரம் செய்தவர் சிறப்புலி நாயனார். சிறப்புலி நாயனார் தன்னை நாடி வரும் அடியார்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கும் ஈகை பண்பு உடையவர். அது மட்டுமின்றி அவருக்கு என்னென்ன வேணுமோ அதையும் அத்தனையும் கடல் போல வாரி வழங்கும் தன்மை உடையவர். வேள்விகள் செய்து யாகங்கள் வளர்த்து சிவபெருமானை நினைத்து மெய்ப்பொருளை சிவ வேடத்தையே தொழுது வாழ்ந்தவர். மேலும் பல சிவ தொண்டுகள் செய்து பெருமானுடைய திருவடி சேர்ந்தார் என்று ஆறுமுக நாவலர் பாடி அருளி சேர்ப்பார். அப்படிப்பட்ட நம் சிறப்புலி நாயனாருடைய வரலாறை நம்ம தொகை நூல் என்ன சொல்லுது, வகை நூல் என்ன சொல்லுது, விரிநூல் என்ன சொல்லுது என்று ஆசிரியர்கள் வழி நின்று இன்று சிந்திக்க இருக்கின்றோம். திருவருளும் குருவருளும் போற்றி போற்றி. ஆக்கூர் தான் தோன்றி மாடம் என்பது சிறப்புலி நாயனார் அவதாரம் செய்த திருத்தலம். சோழ நாட்டு தென்கரை பதி. ஆக்கூர் தான் தோன்றி, இங்கு இறைவர் தானாகவே தோன்றியதனாலேயே தான் தோன்றி ஈசர் என்ற திருநாமங்களில் அழைக்கப்படுகின்றார். மாடம், இந்த மாட கோயிலை கட்டியது கோச்சங்கன் சோழனார் இல்லையா? அவர் 70 கோயில்களை கட்டி அருளி செய்திருக்கிறார். அதுல 2 கோயில்கள் மாடம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. ஒண்ணு தூங்கானை மாடம், இன்னொன்னு திரு ஆக்கூர் தான் தோன்றி தலம். தூங்கானை மாடம் நடுநாட்டு தலம், இது சோழ நாட்டு தலம். இப்படி இந்த தலத்தை, இந்த ஆக்கூர் தலத்தை பற்றி நம்ம நாயன்மார்களில் இருவர் அற்புதமாக அந்த சிறப்பினை பாடி அருளி செய்திருப்பார். அதை நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் பொருட்சமய முதற்சமய நெறிதான் பெற்ற புண்ணியர்கள் 2 என்று பாராட்டப்பட்ட, போற்றி அருள் செய்யப்பட்ட நம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இத்தலத்தை பற்றி அற்புதமாக பாடி அருள் செய்திருப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான தலம் சிறப்புலி நாயனார் அவதாரம் செய்த தலம். இதுல திருத்தொண்ட தொகையை அருளி செய்த நம்பி ஆரூர் நம்பி 4வது பாடல்ல 6வது பாடல்ல சிவசிவ 6வது பாடல்ல சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் என்று பெருமைப்படுத்தியிருப்பார். சீர் என்றால் சிறப்பு. சிறப்புலியார் செய்த சிறப்பு தான் என்ன? அவர் தன்னை நாடி வரும் அடியார்களுக்கு கொடுத்து வழங்கும் அந்த ஈகை குணத்தை பெற்றவர். இரத்தார்க்கு ஈதல் என்பது வள்ளூர் பெருந்தகையார் வாக்கு. அப்படி கொடுப்பதற்குமே ஒரு மனம் வேண்டும் இல்லையா? நாமெல்லாம் என்ன பண்றோம்? என்ன கிடைச்சாலும் வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ்னு வச்சிருப்போம். நிறைய சமைத்தால் கூட அக்கம் பக்கம் கொடுக்காம நாளைக்கு வேணும் இப்படி சேர்த்து கொண்டே போகிறதான் நம்ம இப்போ உள்ள இன்றைய நிலை, சகலருடைய நிலை. ஆனால் அருளாளர்கள் நாயன்மார்களுடைய நிலை என்ன? அடியார்கள் எதை கேட்டாலுமே வாரி வாரி கொடுக்கும் தன்மை உடையவர். அதனாலேயே அவருக்கு வாய்ந்தது சீர். அது மட்டும் இன்றி அடியார்களை சென்று இறைஞ்சி அவர்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாராம் சிறப்புலி நாயனார். அதனாலே வாய்ந்தது சீர். சீரை நாடி அவர் செல்லவில்லை. அவர் செய்த அந்த ஈகை திறத்தினால உலகம் எங்கும் பறந்து விரிந்து சிறப்பு அவரை நாடி வந்தது. அதனால நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சீர்கொண்ட புகழ் சிறப்புளிக்கும் அடியே என்று தொகை நாமமாக அவரை பெருமைப்படுத்தினார். இதுதான் தொகை நாமம் சொல்லும் அவருக்கு வழங்கப்பட்ட நாமம். சரி, வகை நூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். வகை நூல் என்பது நம்பியாண்டார் நம்பி அருளி செய்தது. திருத்தொண்ட திருவந்தாதியில 42வது பாடல்ல வரும். புவனியில் பூதியும் சாதனமும் பொலிவார்ந்து வந்த தவ நியமர்க்கு சிறப்பு செய் தத்துவ காரணனாம்.
அவனியில் கீர்த்தி தென் ஆக்கூர் அதிபன் அருமறையோர் சிவன் நியமம் தலை நின்ற தொல்சீர் சிறப்புலியே என்று பாடி அருள் செய்திருக்கின்றார். பூனினா என்ன? உலகம். இந்த உலகத்துல பூதி என்றால் திருநீரு, சாதனம் என்றால் சிவபெருமானுடைய ருத்ராட்சம். அதாவது பூதி என்றால் அம்மையின் அருள் வடிவாகவும் சொல்வார்கள். சாதனம் என்பது ஐயனுடைய அருள் வடிவம். இப்படி உலகத்தில் உள்ள அருளாளர்கள் யாரெல்லாம் திருநீரும் அந்த ருத்ராட்சம் அணிந்து வருகின்றார்களோ அவர்களை சிவ வடிவமாகவே கைதொழுவும் அந்த பண்பு பெற்றவர் யாரு? நம்ம சிறப்புலி நாயனார். இதைத்தானே நம்ம சாத்திரணும்னு சொல்லுது சிவஞான போதத்துல. தன்னுற வேண்டி தன்னுருவை தான் கெடுத்து தன்னுருவை தன்னுள் இருத்தலால் தன் உணரும் நேரத்தில் தம்பா நிகழும் பதி நெய் போல பாசத்தார்க்கு இன்றா பதி. இப்போ பெருமானை பற்றி நம்ம சிந்திக்கணும். பெருமான் எப்படிப்பட்டவர்? மனம் மொழி வாக்கை கடந்தவர். மேலான மேலான மேலார்க்கு போற்று என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு. திருத்தொண்டகத்துல அருளி செய்திருப்பார். ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சுத்தா தத்துவத்தையும் தாண்டி அந்த மேலான நிலையில் இருப்பவர். அவருடைய பேர்வழி வடிவம். அப்படிப்பட்ட பெருமானே அருளாளர்கள் மனம் மொழி வாக்கால நெய் வழிபாடு செய்யும் போது பெருமான் அவருக்கு அவர் ரூபத்தை கொடுப்பாராம், திருநீரை கொடுப்பாராம், ருத்ராட்சம் அணிவதை கொடுப்பாராம். இந்த திருநீரும் ருத்ராக்கமும் என்பது சாமானியப்பட்டவர்கள் அணிய முடியுமா என்றால் தொடக்கூட முடியாது. அதற்கும் தவம் செய்து இருக்க வேண்டும், பெருமானுடைய திருவருள் இருக்க வேண்டும். அப்படி பெருமானை சார்ந்த வளம் அருளாளர்களுக்கு பெருமான் உள்ளுக்குள்ளேயே நின்று அந்த பிறப்பின்றி உயிருக்கு உயிராக நின்று தன்னை வெளிக்காட்டுவானாம். தத்துவ நெய் போல் பாசத்தாருக்கு. அந்த பாசத்தாருக்கு இப்போ தயிர நெய், அத ததி நெய் போல என்றால் அந்த தயிரை அதிகாலை வேளையில பக்குவப்பட்ட நெய் கடையும் போது நமக்கு நெய் கிடைக்கும். அது போல பெருமானை உணர்ந்தவர்கள் அந்த நின்மலனான தன்மையில பெருமான் தன் அந்த உருவத்தை அவருக்கு காட்டுவாராம். என்ன இது வந்து சிவஞான போதத்துல 26வது வெண்பாவில வரும். இன்னொரு பாடல்லையும் மண்ணுற இருளை மிக சிறந்தவாறு மதி துறந்தவாறு அணிவின் மண்ணும் அரணே மலம் துறந்து தண்ணீர் வலித்து இரும்பை காந்தம் போல் வீச செய்வான். சிவபெருமான் வந்து வியாபக பொருள் இல்லையா? எப்படி இந்த காந்தமானது இரும்பை ஈர்த்து கொள்ளுதோ அது போல பெருமானை நினைந்து வருகும் அடியார்களை தன்னுள்ளுக்குள்ளேயே காந்தம் போல அப்படியே உயிருக்கு உயிராக ஈர்த்து வைத்துக் கொள்வான். வியாபியமாக நம்மை அடக்கி கொள்வான். அப்படி அந்த வகையிலே சிவ வேடத்தை சிவபெருமானாக நினைத்து வணங்கியவர் தான் யாரு? நம் சிறப்புலி நாயனார். அப்படி பொலிவு ஆர்ந்து வந்த இந்த மாதிரி திருநீரையும் ருத்ராகம் அணிந்து வருவதன் அழகு என்று குறிப்பிடுகின்றார். நீர் இல்லாத நெற்றி பால் என்பது நம்ம அவை மூதாட்டியோட வாக்கு. நம்ம திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு? பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. திருநீரை பற்றி 11 பாடல்கள் பாடி அருள் செய்திருக்கின்றார். திருநீரு மருந்து என்றும் பாடுகின்றார். மந்திரம் வேண்டில் இவை, மருந்து வேண்டில் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. மருந்து எதற்கு மருந்து? பிறவி நோய்க்கே மருந்து இந்த திருநீரு. இந்த திருநீரை உள்ளன்போட யார் யாரெல்லாம் அருளாளர்கள் நிலையில் இருந்து அனுபவித்து மகிழ்கின்றார்களோ அவர்களுக்கு பிறவி அந்த பிறவா நிலையை தரவல்லது, பேரின்பத்தை தரவல்லது. அதனாலேயே பிறவிக்கு மருந்து. அப்ப இந்த கொடிய நோய் பிறவி நோயே களைகின்றது இந்த திருநீர் என்றால் உலகில்ல சாதாரண நோய்கள் எல்லாம் அந்த பனி போல விளைவிடும். மார்கழி மதத்தை தோன்ற பனி எப்படி நேரமாக ஆக இல்லாமல் போகின்றதோ அது போல அப்படியே மறைந்து விடும். அப்படி அந்த திருநீருக்கு தவ வேடத்திற்கு சிந்தித்து சிவபெருமானாகவே இருந்து வணங்கியவர் தான் நம்ம வந்து சிறப்புடைய நாயனார். அடுத்து சொல்றார் தவ நியமருக்கு. தவ நியமர் என்று எங்கே? நாயன்மார்கள் அனைவருமே நம் நம்பியாண்டார் நம்பி பாடுகின்றார். அதனால அவர்கள் அனைவருமே இந்த உலகத்தை விளங்கு செய்ய வந்த உத்தமர்கள். நம்ம மலத்தால கட்டுப்பட்டு இருக்கின்றோம் அல்லவா? இந்த மலத்தை விளக்கி பெருமானுடைய திருவடியை நமக்கு அடைவதற்கு அந்த அதாவது ஒரு கருவியாக இருப்பதனாலேயே அவர்களை வந்து தத்துவ நியமன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அப்படி தத்துவ நியமர்களோடெல்லாம் எப்படி இருக்குன்னு அன்பு அடுத்து சொல்ல சிறப்பு. சிறப்பு என்றால் அன்பு. சிறப்பர்வாள் தில்லை சிற்றம்பலத்தை என்று நம்ம தேவாரத்தில் படிக்கின்றோம். அத்துணை அளவுக்கு அன்போட சிறப்புரிய நாயனார் வந்து அன்பு செய்வாராம். நம்ம சித்தியானோர் அருணதி சிவாச்சாரியார் வந்து என்ன அருளி செய்திருக்கின்றார்? ஈசனுக்கு அன்பிலார் அடியார்க்கும் அன்பிலார், உயிர்க்கும் அன்பிலார், தமக்கும் அன்பிலார், பேசுவது என்ன அறிவில்லா பிணங்களே என்று சாடியிருப்பார்.
கோபத்தோட சாடியிருப்பார். அவர் இந்த பாடி அருள் செய்திலிருந்தே அவருடைய அந்த சிவ அடியார்கள் மேல் அவர் கொண்டிருந்த அந்த பற்று நமக்கு புரியும். சிவபெருமானை மட்டும் வணங்கி விட்டு சிவத்தம்ம நாம் நினைக்கலன்னா நமக்கு எந்த ஒரு புண்ணியமே இல்லை. சிவ வேடம் அத்துணே சிறப்பு. ஆலயத்தையும் சிவ அடியார்கள் வேடத்தையும் நம்ம கை தொழணும். அப்படி தொழாதவர்களும் அன்பு இல்லாதவர்கள். அன்பு என்பது அவர்கிட்ட இல்லை அப்படி உள்ளவர்கள் அன்புடையவர்கள். அவர்களுக்குத்தான் சிவபெருமானுடைய திருவடியை அடையக்கூடிய அந்த நிலை கிட்டும். அப்படிப்பட்டவர் தான் நாயன்மார்கள். அந்த வகையில் வந்தவர் தான் யாரு? நம்ம சிறப்புலி நாயனார். அடுத்து சொன்னார் தத்துவ காரணம். இப்படி திருநீர் வேடத்தை அணிந்தவருக்கு நம்ம உதாரணம் பார்க்கணும்னாலும் நம்ம நாயன்மார்களை பார்க்கலாம். கலிக்கம்ப நாயனார் புராணத்துல தேவ சேக்கிழார் பெருமன் பாடி எழுதியிருப்பார், ஓதம் அடி நீர் விடம் உண்ட அடியார் வேடம். அடியார் வேடம். ஒவ்வொரு நாயன்மார்களுமே ஒவ்வொரு கொள்கையை நியமமாக அதை பின்பற்றியே வாழ்ந்தார்கள். கலிக்கம்ம நாயனார் சிவ அடியார் வேடம் போட்டு யார் வந்தாலுமே வீட்டுக்கு வரவழைத்து வாத பூஜை செய்வார். அப்படி செய்யும் போது ஒரு நாள் அவர் வீட்டில் பணி செய்த வேலையாலே திருநீர் தட்டு வருகின்றார். அவருடைய மனைவி அதை அறிந்து கொஞ்சம் தயங்குகின்றார். அதை உணர்ந்தவுடன் கலிக்கம்மனார் என்ன செய்வாரு? உடனே அவர் கையை வெட்டி விடுவார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நியமம். சிவத்தை வணங்கணும். அது யாராக இருந்தாலும், சிவ வேடம் தரிப்பவர் யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? வணங்கணும். அடுத்து நரசிங்க முனையர் புராணத்துல அவர் திருவாதிரை நாள் அன்று பொற்காசு வழங்கும் பணியை நியமமாக கொண்டு வாழ்ந்தார். அத தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவு செய்திருப்பார், சீலம் இளரே எனினும் திருநீரு சேர்ந்தாரே ஞானம் நிகழ்ந்து அரு நரகம் நன்னாது. இகழ்ந்தார் நரகம் என்று சொல்லியிருப்பார். ஒழுக்கமே இல்லாதவராக இருந்தாலும் அவர்கள் திருநீறு தனித்திருந்தால் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? போற்றணும், அவரை வணங்கணும். அந்த வகையில அவர் என்ன செய்தார்? பொற்காசு வழங்கும் போது அவருக்கும் கொடுத்து பொற்காசு வழங்குவார். அந்த தன்மை உடையவர் தான் நாயன்மார்கள். அப்படி சிறப்பு செய்த அன்பர்கள்ல சிறப்புலி நாயனார் ஒருவர். தத்துவ காரணம் என்று குறிப்பிடுகின்றார் நம் நம்பியாண்டார் நம்பி. தத்துவம் என்றால் தத்து பிளஸ் துவம். தத்து என்றால் அவன், துவம் என்றால் நீ, அவனாகிய நீ. சீவனாகிய அவனே உயிராக நீ என்று உணர்த்தும் மெய்ப்பொருள் அந்த தவ வேடம் இல்லையா? அதான் தத்துவ காரணம் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ நம்ம அடியாரை வணங்காமல் சிவபெருமானை மட்டுமே வணங்கினால் நமக்கு எந்த ஒரு சிறப்பு வாய்க்குமா என்றால் கிடையாது. அதனால் அந்த தத்துவ காரணனாக விளங்கியவர் சிவபெருமான், சிவசிவ சிறப்புலி நாயனார் என்று நம்பியாண்டார் நம்பி குறிப்பிடுகின்றார். இந்த திருநீரின் வேடத்தை நினைத்து நினைத்து நினைத்தே பெருமானுடைய திருவிடையை சேர்ந்த நாயன்மாரும் பார்க்கின்றோம். மெய்ப்பொருள் நாயனார் இல்லையா? அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம இன்னும் கற்றுக்கொள்கிறோம். எதை? வேடம் தரிப்பவர் வேடதாரி, வேடதாரியால் தரிக்கப்படுவது வேடம். அப்போ வேடத்தை கைதொழ வேண்டுமா என்று ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லியிருப்பார், மெய்த்தவ வேடம் மெய்ப்பொருள். வேடத்தை தொழணும். அப்பர் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கிறார்? வேடம் தொழ வீடு எளிதாமை. வேடம் தொழ வீடு எளிதாமை. வீடு இம்மையிலும் நமக்கு அந்த இருக்கக்கூடிய இடம் அமைந்து அது நிலையற்றது, அழியக்கூடியது என்பதை உணர்த்தி பெருமானுடைய திருவடியே நமக்கு நிலையான வீடு என்பது அந்த வீடு பேர் என்ற பேர் இன்பத்தையும் தரவல்லது இந்த வேடம். வேடம் என்ன பண்ணணும்? அடியார் வெடித்திலும் தொழ வேண்டும். அந்த வகையிலே வாழ்ந்தவர் தான் நம்ம சிறப்புலி நாயனார். அதனாலேயே அவருக்கு என்ன வந்தது? நம்ம அப்பர் சுவாமிகள் வேடம் தொழதான் என்று சொன்னார், வேடதாரியை தொலை என்று சொல்லல. வேடத்தை சிவபெருமான் வேடத்தை தொழுபவர் எவராக இருந்தாலும் அவரை என்ன செய்யணும்? வணங்க வேண்டும். நாமெல்லாம் இப்போ வெளியே எங்கேயாவது போனா கூட நமக்கு தெரிந்த அன்பர்களும் சிவாயினமே திருச்சிட்டம்பலம் என்று சொல்றோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ சிறப்புலி நாயனார் வரலாற்று எதை தெரிந்து கொள்கிறோம்? யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் திருநீறு தடுத்து இருந்தால் சிவமாகவே நினைத்து அவரை நம்ம வணங்குதல் செலுத்த வேண்டும். அதைதான் நமக்கு சிறப்புலி நாயனார் எங்கே நமக்கு நம்பியாண்டார் பதிவு செய்கின்றார். அதனாலே அவருக்கு புகழ் வந்தது. அருமறையோர் சிவன் நியமம் தலை. இதனை அவர் நியமமாக கொண்டு வந்தார். இந்த சிவ நிலையில் இருந்து சிவ வேடத்தை வணங்குவதே ஒரு நியமம், ஒரு கொள்கையாகவே கொண்டு வந்தார். அதாவது பக்தர் திரு வேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் என்று நம்ம என்ன பண்ணணும்? வணங்கணும். இப்ப மெய்ப்பொருளுக்கு ஆதாரமாக விளங்கியவர் யார்? சிறப்புலி நாயனார் என்ற கருத்தை தான் இந்த பாடலை நம்பியாண்டார் நம்பி நமக்கு பதிவு செய்திருக்கின்றார். அடுத்து நம்ம விரிநூலுக்கு போகலாம். விரிநூல் சேக்கிழார் பெருமான் அருள் செய்தது. இந்த விரிநூலை நம்ம பார்க்கும் போது
அடியார்களுடைய புராணம் ஒரு தொடர் காவியமாக பாடி அருள் செய்திருப்பார். ஒரு நாயன்மாரை பற்றி நாம் சிந்திக்கும் போது என்ன பண்ணணுமா, அதற்கு முந்தைய நாயனரும் வணங்கிவிட்டு அவருக்கு பிந்தைய நாயனரும் வணங்க வேண்டுமா. இதுக்கு நம்ம சிறப்புலி நாயனாருடைய புராணத்துல முந்தைய நாயனார் யாரு, நமக்கு சாக்கிய நாயனார். அதை நம்ம மருதப்பன் ஐயா அற்புதமாக பேசி அறிஞர்கள் அவர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுல சாக்கி நாயனார் பாடல்ல நிறைவு பாடல்ல ஆதியார் தம்மை நாளும் கல்லறிந்து அணுக பெற்ற கோதில் சீர்தொண்டர் கொண்ட உறுப்பினை அவருக்கு நல்கும் சோதியால் அறிதலின்றி துணிவதேன் அவர் தான் சூடி தீதினை நீக்கலுற்றின் சிறப்புலி நாயனாரே செப்பி. நம்ம சேக்கிழார் பெருமான் என்ன பதிவு செய்கின்றார், சாக்கினாரோட புராணம் முடித்து அவர் முடித்ததுல இருந்தே நம்ம சிறப்புலி நாயனுடைய சரிதத்தை தோன்றுகிறார். சிறப்புலி நாயனாரே செப்பி. செப்பு என்றால் என்ன, பேசு. அவரை பற்றி பேசினாலே தீது போகுமா. அப்ப நாயன்மாரை பற்றி பேசினாலே தீது போகுமா. நம்ம நம்பி அதைத்தான் என்ன சொல்ல வர்றாருன்னா சேக்கிழார் பெருமான், அடியார்கள் இருக்கும்போது நிறைய பேர் சூழ்ந்து இருக்கும்போது ஒரு அடியார்கள் மட்டும் பொதுவாக நம்ம வணங்குதல் கூடாது. ஒவ்வொரு அடியாரும் தலை வணங்கி வணங்குதல் வேண்டும். அந்த மரபை தான் நமக்கு இங்கே காண்பிக்கின்றார். அதைத்தான திருத்தொண்ட தொகையில் நம்ம சுந்தரமுத்திரனே சேர்ந்தார். அடியார்க்கும் அடியேன் என்று சொன்னார் அல்லவா. அடியாரை ஒவ்வொரு அடியாரையும் என்ன பண்ணணும், தனித்தனியாக வணங்குதல் வேண்டும். அப்படி வணங்கியவர் தான் சிறப்புலி நாயனார். சிறப்புலி நாயனர் செப்பி. நாயன்மாரை செப்பினால் தீது போகுமா, அதுக்கு நம்ம உதாரணம் பார்த்துட்டு போலாம். இப்போ நம்ம தடத்தாட் கொண்ட புராணத்துல நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செய்ய சங்கட சிவாச்சாரியனை திருமணம் செய்துக்குள்ள வருவார் இல்லையா. அப்ப சிவபெருமான் வேடம் கொண்டு வருவார். வயதான வேதத்தோடம் கொண்டு வரும்போது அவர் கல்யாணத்தை நடத்த வர மாட்டாரு, அதை நிறுத்துவதற்காக வருவார். அப்படி வரும்போது என்ன சொல்வார் நம்ம சேக்கிழார் பெருமான், கைலைவதி யாரும் மறைசூழ் கைலையின் கண்ணொருள் செய்த சாழமொழி வழித்தடுத்து அடிமை கொண்டார். ஒரு வழித்தடுத்து அடிமை கொண்டான்னு சொல்ற ஓலைக்காட்டு அடிமை செல்வார் இல்லையா. அப்படி சுந்தரமுத்திரன் வர்றத நம்ம சேக்கிழார் பெருமான் பதிவு செய்திருப்பாரு. வருமன கோலத்து வள்ளலார் தெள்ளும் வாச திருமணர் பந்தர் முன்பு சென்று வெண் செங்கம் எங்கும் வெண் சங்கம் எங்கும் பெருமலை குளத்தின் நாற்ப பரிமிசை இழிந்து வேணும் ஒருமண திறத்தின் அங்கு நிகழ்ந்து மொழிவேன் உயிந்தேன் என்று சொல்லியிருப்பார். என்ன சொல்ல வர்றார் பாருங்க. இதுல வருமன கொலை என்பது அவர் எப்போதுமே சுந்தர திருமண கொலை இல்லையா, பெருமான் அப்படியே இருக்கணும் என்று சொல்லிவிடுவார் இல்லையா. அதனாலே அந்த வருமன குலத்தை அவரோட திருமண குலத்தை குறிப்பிடுகின்றார். வள்ளலார் அவர் திருத்தொண்டத்தகைய அருளி செய்தவர் அல்லவா, அதனாலேயே வள்ளலார் என்று குறிப்பிடுகின்றார். அவரை பெருமான் இன்னும் தடுத்து ஆட்கொள்ளவில்லை, அந்த அழையா விருந்தாளியாக வந்திருக்கின்றார். அதற்கு முன்னரே சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கின்றார், அதை மொழிந்ததுனால உயிந்தேன், உயிர் கிடைச்சிச்சா. இப்போ இன்னும் உதாரணம் பார்க்கணும். இப்ப பெரிய புராணத்தை படிக்கிறோம்னு சொல்லுவோமே, படிக்கிறதுக்கு அது எப்படியும் வருடங்கள் ஓடும். அதை படித்து மனதில் உள்வாங்கி அந்த வழியில் நடப்பதற்கு படிக்கிறோம்னு சொன்னாலே எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயிரில் நமக்கு பெருமான் தந்து விடுவாராம், அருளுதல். அப்ப அந்த பெரிய புராணம் என்பது அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்கு முக்தி நிச்சயம் தானே. அதனாலேயே பெரிய புராணம் என்று அழைக்கப்பட்டது இல்லையா. அடியார்களின் நாமத்தை பேச பேச உயிதல் என்பது நமக்கு நிச்சயம். அதைத்தான் நமக்கு இங்கே சாக்கிநாயர புராணத்துல நமக்கு சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கின்றார். உயிதல், அவரை நினைத்தாலே நமக்கு உயிதல் கிடைக்கும். இன்னும் நம்ம உதாரணம் பார்க்கணும்னா திருஞான சம்பந்தர் புராணத்துல சேக்கிழார் நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவு செய்திருப்பார். மூவாண்டி உலகுய நிகழ்ந்தன. திருஞான சம்பந்தர் பெருமான அனைவருக்கும் தெரியும், 3 வயசுல ஞானப்பட்டார். ஊமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் தாம் உணர்ந்தார். அந்நாள் அவர் தவ முதல்வர். அப்போ தவத்தினால அவர் அதை உணர்ந்தார். அப்ப அவர் தானே ஞானப்பால் உண்டாரு, நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா. அதற்குத்தான் போட்டார் அடுத்ததாக உலகுய என்று நம் தெய்வ சேக்கிழார். உலகுய அவர் அந்த ஞானப்பாலை உண்டதனால் தானே முதல் 2, 3 திருமுறைகளே நம்மால் அதுவும் ஆணையே பிறப்பித்து பாடியிருப்பார் நம் திருஞான சம்பந்தர் பெருமாள். அப்ப திருஞான சம்பந்தருக்கு நம்ம எத்துணை அடிமையாக இருக்க வேண்டும். தினம் அவர் நாமம் மறற்ற வேண்டும், மொழிய வேண்டும். அப்படி மொழிதாலே நமக்கு உயிதல் நிச்சயம். அதைத்தான் தெய்வ சேக்கிழார் நமக்கு ஒவ்வொரு நாயனார் புராணத்திலும் பதிவு செய்கின்றார். அடுத்து படித்தவர்கள் மட்டுமன்றி படிக்காதவர்களும் சொல்லக்கூடிய 64 நாயன்மாரில் ஒருவர் தான் யாரு, கண்ணப்பர். கண்ணப்பரை தெரியாதவர் யாரும் உண்டோ?
ஏன்னா அவர் கண்ண அப்புனார் அல்லவா, அதனால அவருக்கு அவரை தெரியாத சிறு குழந்தைகள் கொண்டு கண்ணப்பர் புராணம் பேசும். அதையும் அப்ப அற்புதமாக பதிவு செய்திருப்பார் நம்ம தெய்வ சேக்கிழார். செய்வண்ண தீரம் ஒளிவேன், தீவினையின் தீரம் ஒளிவேன். கண்ணப்பா கண்ணப்பா என்று சொன்னாலே நம்ம தீவினைலாம் நடுங்குமா. வான அளவுக்கு நம்ம தீவினைகள் செய்திருந்தாலும், நம்ம சஞ்சீத வினைகளை மூட்டையா கட்டி வந்திருந்தாலும் ஒரு தீக்குச்சல் எப்படி எரிந்தி சாம்பலாவது என்று அப்புறம் சொல்லியிருப்பாரு. அது போல இருந்த இடம் தெரியாமல் போய்விடுமா கண்ணப்பர் பேர சொன்னாலே. அதாவது தொண்டு இன்னொரு இடத்துலயும் பதிவு செய்திருவார். தொண்டர் பாதம் இறைஞ்சி இடநீக்கி தண்டியடிகை புராணம் என்று நினைக்கின்றேன். நாம அதுலதான் தொண்டர் பாதம் இறைஞ்சி, தொண்டர் பாதத்தை அடியார் திருக்கூட்ட பாதத்தை இறைஞ்சினாலே நம்ம இடர் நீக்கின்னு சொல்ல, இடர் நீங்கிவிடும். இருந்த இடம் தெரியாம இன்னல்கள் நீங்கிவிடும். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? யாரோட பதில் இது? நம்ம அவை முதாட்டி. அது பெரிய பாடம், அது அனைவருக்குமே தெரியும். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ கரியமாலின் நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமாலின் குந்தியில் பிறந்தோன், கரியமாலோ அலைகடலில் துயின்றோன், அலைகடலோ உண்மைய சிவசிவா. எனக்கு அந்த பாடல் வந்து மறந்து போச்சு. அந்த அலைகடலோ குறுமுனியின் கலசத்தில் அடக்கம், குறுமுனியோ புவியில் சிறுமன், புவியோ அரவத்தின் பாரம், அரவமோ உமையவளின் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ சிவனுக்குள் ஒடுக்கம், சிவபெருமான தொண்டருக்குள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? இல்லையா? தொண்டரின் பெருமை அத்துணே சிறப்பு, உயிரலை நமக்கு அந்த பேரின்பத்தை தர செய்தது. அப்படிப்பட்ட நாயன்மார்கள் பேரை நம்ம என்ன செய்யணும்? தினம் தினம் சொல்லி மொழிய வேண்டும், பாடி பரவ வேண்டும். அதைத்தான் இங்கே நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து இருக்கின்றார். அப்படி நம்ம சாக்கினார் பெருமான் திருவடிகளையும் வணங்கி இப்போது நம்ம வந்து விரிநூல்குள்ள போகலாம். அதுல முதல் திருப்பாடல்ல நம்ம சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பொன்னினீர் நாட்டினீடும் பொற்பதி போனத்துள்ளோர் இன்மையால் இறந்து சென்றோர்க்கு இல்லை எண்ணாதே ஈயும் தன்மையாரென்று நன்மை சார்ந்த வேதியரை சண்பை மன்னனார் அருளி செய்த மறை திரு வாக்கூர். வாக்கூர் பொன்னி நாடு என்றால் காவிரி நதி பாயக்கூடிய நாடு. சோழ நாடு சோர் உடைத்து இல்லையா, நீர்வளம் நன்றாக இருக்கும், நிலவளம் நன்றாக இருக்கும். அங்க அந்த திரு ஆக்கூர் தலத்துல யாரு இறந்து வந்து கேட்டாலும் இல்லை எண்ணாது வணங்கும் தன்மையர்கள் வாழ்ந்தார்கள் என்று யார் சொன்னாங்களாம்? சேக்கிழார் பெருமான் இது சொல்லலையா? அடுத்து இந்த வரியில சொல்லியிருப்பாரு. சண்பை மன்னனார் சீர்காழிப்பதிக்கு தலைவனான திரு ஞானசம்பந்தர் காளி பிள்ளையார் சொன்னாராம். அவர் அருளி செய்த பதியத்துல அந்த பாடல்களை நம்ம பார்க்கலாம். அதுல வந்து திரு தாந்தோன்றி மாடம் 42வது திருப்பதியத்துல 3வது திருப்பாடல வேளாளரையும் வேதியர்களையும் பற்றி பாடி அருளி செய்திருப்பார். அதுல வாழ்வாளார் கண்மடவான் செந்துவர்வாய் மாமலையான் தோளாகம் பாகமாய் உள்வீனார் தொல்கோயில் வேளாளர் என்றவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளன்னா கூறி தான் தோன்றி மாடமே. இந்த தான் தோன்றி மாடத்துல வேளாளர்கள் நிறைய வாழ்ந்தாரலாம். அதை இந்த பாடல திருஞான சம்பந்தர் குறிப்பு வச்சிருக்காரு. அதனாலதான் இந்த முதல் பாடல்ல நமக்கு சேக்கிழார் பெருமான் அதை நினைவுபடுத்திக்கிட்டார். திருஞான சம்பந்தர் பெருமான் அப்படி பாடி அரற்றினாராம். அடுத்து வேதியர்களை பற்றி 9வது திருப்பாடல்ல பாடி வந்து சேர்ப்பார். நன்மையால் நாரணனும் நான் முகனும் காண்பரிய தொன்மையான் தோற்றம் கேடில்லாதன் தொல்கோயில் இன்மையால் சென்றிருந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்துவக்கும் தன்மையாரா கூறில் தான் தோன்றி மாடமே. இந்த 9வது பாடல்ல வெளிப்படையாக வேதியர்களை பற்றி பாடவில்லை இல்லையா? காளி பிள்ளையார் அவர் இந்த தலத்தை பற்றி சிறப்பாக பாடி அருளினார். இறத்தார்க்கு ஈதல் இந்த வள்ளூர் வாக்கிற்கிடம்ப இத்தலத்தில் உள்ளவர்கள் ஈகை குணம் படைத்தவர் என்று அதை பதிவு செய்தத இந்த பாடல்ல முதல் சிறப்புடைய நாயனார் அந்த வரலாற்றுல முதல் பாடல் நமக்கு வெளிப்படையாக பாடி அருள் செய்திருக்கிறார் நம் தெய்வ சேக்கிழார் பெருமான். நன்மை தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை
சண்பை மன்னனார் அருளை செய்த மறை திரு வாக்கூர். ஆக்கூர் என்ற மறை என்பது தேவாரம். அந்த முதல் தேவாரத்துலதானே நமக்கு திருஞான சம்பந்தர் பாடி அளிச்சிருக்கின்றார். அதுதான் சொல்றாரு. அது 2ஆம் திருமுறையில வரும். அப்படி திருஞான சம்பந்தரால் அருளி செய்யப்பட்ட அற்புதமான தலம் திரு ஆக்கூர் தலம். அடுத்து திருவாக்கூர் ஆக்கூர் என்று சொல் நயம்பட பாடி அருளி செய்கின்றார். இறைவனுடைய திருவினை பெற்ற ஊர் திருவாக்கூர் ஆக்கூர் தலம். இப்படி சொல் நயம்பட பல நாயன்மார்களுடைய வரலாற்றுல நமக்கு பாடி அருளி செய்கின்றார் நம் சேக்கிழார் பெருமான். நம்ம திருநாவுக்கரசு புராணத்திலும் திருவாமூர் என்று பாடி அளித்திருப்பார். நரசிங்க முனையரையர் வரலாற்றிலையும் அவர் நீடூர் இல்லையா, செல்வ நீடூர் திருநீடூர் என்று பாடி அருளி செய்திருப்பார். நமிநந்தி அடியால் வரலாற்றுல ஏரூர் ஏமாம்பூர் என்று பாடி அளித்திருப்பார். அதை விட நம்ம சிறுபெரிய நாயருக்கு அடுத்து வருவது சிறுதொண்டார் இல்லையா. அவர் அவருடைய தொண்டு ரொம்பவும் கடினமான தொண்டு, பிள்ளைக்கரையே கொடுத்தார் இல்லையா. அதனால அவரை பற்றி பாடும்போது வார்த்தைகளும் கொஞ்சம் கடினமாகவே போட்டிருப்பார் நம் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஒரு நாட்டு செயல் காமன் ஒளிய விழி பொலி செந்தி வரு நாட்ட திரு நூதலார் மகிழ்தருளும் பதிவயலில் கருநாட்ட கடைசியர் தங் களி காட்டும் காவேரி திருநாட்டு வளநாட்டு செங்காட்டும் குடியாகும். அவரோட சொல் நயத்தை பாருங்களேன். திருநாட்டு வளநாட்டும் செங்காட்டும் குடியாகும். இப்படி சொல் நயத்தோட பாடுவதில் நம் தெய்வ சேக்கிழார் வல்லவர் இல்லையா. அதைத்தான் பல நாயன்மார் வரலாற்றுல நம்ம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அற்புதமான தலம் தான் இந்த திருவாக்கூர் தலம் என்று முதல் திருப்பாடல்ல பாடி அருள் செய்கின்றார். இரண்டாவது திருப்பாடல் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஆக்கூர் தலத்தோட சிறப்புகளை இங்கு நமக்கு பதிவு செய்கின்றார் நம் தெய்வ சேக்கிழார். தூமலர் சோலை தோறும் சுடர் நெடு மாடம் தோறும் மாமலை முழக்கம் தாழ மறையொளி முழக்கம் ஓங்கும் பூமலி மருகிலிட்ட புகை அகிர் தூபம் தாழ ஓமனள் வேள்வி சாலை ஆகுதி தூபம் ஓங்கும். என்ன சொல்ல வர்றாரு திரு ஆக்கூர் தலத்துல? சோழநாடு சூரெடுத்து முதலே பார்த்தோம் இல்லையா. நீர்வளமும் நன்றாக நிலவளமும் நன்றாக இருக்கும். அங்க சோலைகளில மலர்கள் நிறைந்து பூத்து குலுங்கின்றனவாம். மாடம் என்பது உயர்ந்த மாடம் முதலே பார்த்தோம் இல்லையா. அந்த மாடக்கோபுரம் அதுக்கு யானைகள் இட தராமல் இருப்பதற்காக கோச்சங்கன் சோழலாம் கட்டப்பட்டது. அந்த மாடத்துல மந்திர சொற்கள் ஒலிக்கப்படுகின்றதாம். அந்த ஒளி எதை விட அதிகமாக ஒலிக்கின்றதா. அது அடுத்த வரியில சொல்கிறார் நம் தெய்வ சேக்கிழார். மாமலை முழக்கம் தால மறையொளி முழக்கமாகும். மாமலை பெரிய மழை பெய்யும் போது இடி மின்னலோட புரியும். இடி கேட்டாலே நமக்கெல்லாம் உடம்பெல்லாம் அதிரும். அந்த என்ன பண்றது சக்தி, அந்த ஒளியை நம்மளால கேட்க முடியாது. அதை விட அந்த மாடங்களில் ஒலிக்கப்பட மந்திர சொற்கள், அந்த ஒளி சிவபெருமான் நினைத்து மந்திரம் ஓதுகின்றார்கள் அல்லவா, அதை விட ஓங்கி கேட்குமாம். அடுத்து பூமலி மருகில் இட்ட புகை அகிர் தூபந்தால வீடுகளிலும் வீதிகளிலும் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அகிர் தூபம். நம்ம நாள் கிழமைகள்ல சாம்பிராணி புகை போடுகின்றோம் அல்லவா. அந்த புகை போடுவது உடலுக்கும் நல்லது, ஆரோக்கியம், வீட்டிற்கும் நல்லது. இந்த பூச்சி எதுவுமே உள்ள வராது. பாதுகாப்பு, உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பு, நம் இருப்பிடத்திற்கும் பாதுகாப்பு. அப்படி போடும் அந்த அகிர் புகையை காட்டிலும் எது ஓங்கி இருக்குமா? நிறைவு வரையில பாடுகின்றார். ஓமன்னல் வேள்விச்சாலே ஆகுதி தூபம் ஓங்கும். அந்த தளத்துல வாழ்ற வேதிர்களும் யாகம் வளர்ப்பார்கள் அல்லவா, அந்த யாகத்தின் புகை மேலே ஓங்கி நிற்கும். அத்துணை சிறப்பு பெற்றது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? திரு ஆக்கூர் தலம் மழை மும்மாறி பொழிந்திருக்கின்றது. அதனால நீர்வளம் நிலவளம் நன்றாக இருந்திருக்கின்றது. ஓர் உயிர் தாவரங்கள் கூட அங்கு எழுப்பப்படும் சிவ நாமத்தை கேட்டு கேட்டு, யாக வேள்வியின் அந்த நாமத்தை கேட்டு கேட்டு அருள் வீழ்ச்சி பெற்று பூத்து குலுங்கினவாம். சிவ வழிபாடு நன்றாக இருந்திருக்கிறது என்ற குறிப்பை தான் இங்கே நமக்கு பதிவு செய்கின்றார் நம் தெய்வ சேக்கிழார். எங்கெங்கு சிவ வழிபாடு நன்றாக இருக்கின்றதோ, எங்கெங்கு அடியார்களை மதித்து போற்றுகின்றார்களோ, அந்த நாடு சீரோடும் சிறப்போடும் பலமாக இருக்கும் என்பதுதான் நம் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு. அடுத்து 3வது திருப்பாடல். ஆலை சூழ் பூசுவேலி அத்திரு வாக்கூர் தன்னில் ஞாலமார் புகழின் மிக்கார் நான்மறை குலத்தில் உள்ளார் நீளமார் கண்டத்து என் தோல் நிறுத்தர் திரு தொண்டேற்ற சீலராய் சாலும் ஈகை திறத்தினில் சிறந்த நீரார். முதல் வரியில என்ன சொல்றாருன்னா, திருவாக்கூர் தலத்து சிறப்பை தான் சொல்கின்றார். அங்க கரும்பு ஆலைகள் சூழப்பட்டு இருக்கின்றதா.
இப்ப நம்ம கிராமத்துல நாற்று நடும்போது ஆடு மாடுலாம் மேய்ந்து அழித்து விடாமல் இருப்பதற்காக முள்வேலி போடுவார்கள் இல்லையா? அது போல ஆக்குறதலும் எதுவுமே போடாம இறைவனுடைய திருவருளால பாக்கு மரங்களால் சூழப்பட்டு வேலியாக பாதுகாப்பாக இருக்கின்றதாம். அடுத்து 2வது வரியில ஞாலமார் புகழின் மிக்கார், ஞாலம் என்றால் உலகம், இந்த உலகம் எல்லாமே சிறப்புலி. இந்த பாடல்ல நம்ம நாயனார் வந்து விடுகின்றார். சிறப்புலி நாயனாரோட புகழ் பரவி இருக்குதான் எங்கும். நான்மறை குலத்தில் உள்ளார். அவர் எப்படிப்பட்டவர்? அந்தன குலத்தில் பிறந்தவர். அப்படியாதான் சதுர்வேதி என்று சொல்றாங்களே, அந்த அந்தனர் குலத்தில் பிறந்தவர் என்று இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார். நீலமார் கண்டத்து என் தோல் நிறுத்தர். நீலமார் கண்டவன் நம்ம சிவபெருமானை குறிப்பிடுகிறார். நம் பரம்பொருள் எப்படி அவருடைய தோற்றம் நம்ம படித்திருக்கோம் இல்லையா? நீளத்து கண்டத்தை உடையவர், 8 தோள்களை உடையவர். அப்படி பெருமானை நம் கூத்தனுக்கு திருத்தொண்டுகள் செய்யும் ஒழுக்கமுடையவராக வாழ்ந்தவர் நம் சிறப்புலி நாயனார் என்று சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கின்றார். கொடுத்து உதந்து வாரி வழங்குவதில் வள்ளராக திகழ்ந்தவர் சிறப்புலி நாயனார். அவருடைய அந்த அருட்செயலை, அந்த ஈகத்திறத்தை நமக்கு பதிவு செய்கின்றார். அப்ப இந்த பாடல இருந்து எதை புரிந்து கொள்கின்றோம்? நாயன்மார்கள் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலமாக இருந்திருக்கின்றது. அனைத்து நாயன்மார்களை, மங்கையர்க்கரசியார், காரைக்கால் அம்மையார், இசை ஞானியார், திலகவதியார், நம்ம திருநாவுக்கரசர், திரு ஞானசம்பந்தர், சுந்தரனார், மாணிக்கவாசகர், அனைத்து நாயன்மார்கள் வாழ்ந்த காலம் பொற்காலமா? ஏன்? இறைவனோடு ஐக்கியப்பட்டு அந்த அன்போடு வாழ்ந்திருக்கின்றார்கள் அல்லவா? அதனாலேயே அவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலமாக இருந்திருக்கின்றது. அடுத்த பாடல் 4வது திருப்பாடல். ஆளும் மங்கனர்க்கு அன்பு அணைந்த போதில் அடியில் சூழ்ந்து மூலுமா தரவு பொங்க முன்பு நின்று இனியது கூறி 4 நாள் அமுது ஊட்டி நயந்தன எல்லாம் நல்கி நீனும் இன்பத்துள் தங்கி நிதிமலை மாறி போன்றார். அற்புதமாக பாடி அளித்திருக்கின்றார் நம் சேக்கிழார் பெருமான். பாருங்க, சிறப்புலி நாயனார் எப்படிப்பட்டவர் அந்த பாடல சொல்றார். 5வது பாடல இல்லையா? அவர் சைவ ஆச்சாரத்தை எப்படி திகழ்ந்தார் என்பது இந்த பாடல சொல்றாரு. தன்னை நாடி வரும் அடியார்களுக்கு அவர் எப்படி வழங்குவாராம்? திருவடி, தடி என்றால் திருவடி, திருவடி அப்படியே தொழுது வழங்குவார். திருவடியை பணிந்து அதை தாழ்ந்து அவர்களுக்கு என்ன வேணும் பொங்கும் முன்பு அவர்கள் முன்னாடி இப்படி தாழ்ந்து இன் சொல்லால் பேசி அவர்கள் நாள்தோறும் அவருக்கு நாளும் நல்ல அமுது அறுசுவை உணவினை அளித்து அதற்கு பின்பு அவர்கள் நயந்தன என்னெல்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் கொடுப்பாராம். நல்கி கொடுத்து அப்புறம் பாருங்க உள்ளமே அப்படி குளிரும். நீளும் இன்பத்துள் தங்கி அப்படி தன்னை சரணடையும் அந்த அடியார்களுக்கு கேட்பனெல்லாம் கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படுவாங்க அல்லவா? அவர்கள் ஆனந்தம் அடைவார்கள் அல்லவா? அந்த ஆனந்தத்தை பார்த்து பார்த்து நீளும் அன்பு. அந்த நீளம் என்று சொன்னாலே அதற்கு முடிவே கிடையாது. நீள நினைந்தடின் என்று நம்பியாரூர் பாடியிருப்பார். போல அந்த அன்புக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்படி ஒரு ஆனந்தத்தோடு இருப்பாராம் யாரு? நம் சிறப்புலி நாயனார். அதுக்கப்புறம் என்ன செய்வாராம்? நிதிமலை, காசு மலைய அப்படியே அவங்க கேட்டதெல்லாம் கடல் போல அவருக்கு வழங்குவாராம். இப்படி பணிவுன்னு சொன்னாலே நமக்கு இன்னொரு நாயனார் நினைவுக்கு வர யாரு? இளையன்குடி மாற நாயனார் இல்லையா? அதுல ஒரு பாடல் பார்த்துருவோம். நம்ம சேக்கிழார் பெருமான் பதிவு செய்திருப்பார். ஆரம் என்பு புனைந்த ஐயத்தம் அன்பு என்பதும் தன்மையராய் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவி புலத்து ஈரமின் மதுரபதம் ஒளி ஊன் உரை செய்த பின் இன் சொல்லாலே ஈரமணலை படிறு செம்பொன் கண்டார். செம்பொன் என்பது இவருடைய திருவருள். அப்படி பணிந்தே அடியார்களுக்கு பணிந்து அவர் இருவருடைய திருவடியை அடைந்தாராம். இன்னொரு நாயன்மார் சொல்லனா புலச்சிர நாயனார். அவர் வந்து ஒரு நாட்டுக்கே மந்திரி. ஒரு மரத்தை வெட்டுனா அப்படி சரியுமோ அது போல அடியார்களை கண்டு அப்படி பணிந்து வணங்குவாராம். அத்துணை சிறப்பு மிக்கவர் நம்ம நாயன்மார்கள். அந்த வகையிலதான் சிறப்புலி நாயனை பற்றி இங்கு பாடி அருளி சிரிக்கிறார் நம் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்புறம் பணிவு பெற்ற நம் திருவள்ளுவர் நாயனார் பல ஒரு 10 பாடல் கிட்ட அருளி செய்திருப்பார். அடக்கம் அமரரில் உய்க்கும் அடங்காமே ஆறிரில் உய்த்துவிடும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் உள்ளம் அவருக்கு உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தலைத்து என்றும் பணிதலை பற்றி படித்திருப்பார். சைவ சமயத்தில் உள்ளவர்கள் சைவ அன்பர்களே பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். பண்புடையவர்களாக அடக்கத்தோடு இருப்பவர்கள்.
நம்ம சாத்திர நூல்ல படிக்கின்றோம் அல்லவா, சித்தியார் நூல்ல ஒரு பாடல்ல தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊர்பரல் அரிது என்று படிக்கின்றோம். அதாவது சைவத்தை சார்ந்தவங்க எப்போதும் பணிவாகத்தான் இருக்கும். நாயன்மார் வரலாறுல பார்க்கிறோம். இதை நம்ம நம்பியாரூர் சுந்தரமூர்த்தி நாயனார் வருந்தி ஒரு பாடல் திருவாரூர் பதியத்துல பாடி அருளி செய்திருப்பார். தாழ்வனும் தன்மை விட்டு தனத்தையே மனத்தில் வைத்து வாழ்வதே கருதி தொண்டு வறுமை கொண்டு ஈயக்கில்லார். மனசுல கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும், அப்பதான் பெருமை நமக்கு அருள் புரிவார். ஆனா இந்த திருவாரூர் திருப்பதியில நம்ம நம்பியாரூர் நம்பி என்ன பண்ணியிருந்தார்? பணம் தான் பெருசு பெருசு என்று பணத்தினக்கே ஓடுனா கொடுக்கறதுக்கு பெருமை நமக்கு திருவள்ளுவர் தருவாரா? அந்த பிறர் கேட்டா கூட கொடுக்க முடியாத நிலையில நமக்கு வரணும். அதை வருந்தி பாடி அருளி செய்திருப்பார். அப்ப அப்படி இருந்ததுனால தானே முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை கொல்ல முடிந்தது. அவர் பகைவன் என்று தெரிந்தோ அந்த வேடத்துக்கு மதிப்பு கொடுத்து பணிந்து இருந்தார். அதனாலேயே இறைவன் முத்தநாதனால அவரை அழிக்க முடிஞ்சது. அவர் திருநீர் வேடத்துக்கு பணி கொண்டு அமைதியாக இருப்பார் இல்லையா? இது ஏழாவது நாயன புராணத்துல இதை படிக்கணும் இல்லையா? அப்படி நாயன்மார்கள் அந்த பணிவு என்றாலே நமக்கு நாயன்மார்கள் வர்றதான் நமக்கு நினைவுக்கிறோம். அந்த வரிசையிலேயே என்ன சொல்றாரு சிறுப்புலி நாயனம்? அந்த வகையில் வாழ்ந்தவர். அப்போ அவர் அந்தன குலத்தில் பிறந்தவர் தான், அந்த 4 வேதத்தை கற்று உணர்ந்தவர் தான். ஆனால் அவர் எப்படி இருந்தார்? பணிவோடு இருந்தார். யாராக இருந்தாலும் பணிந்து இந்த இன்சொல்லால் பேசி அமுது ஊட்டினார். இதை பற்றி நம்ம அப்பர் பிரான் பாடி அருளி செய்திருப்பார். சாத்திரம் பல பேசும் சலக்கர்களுக்கால் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தீர், பாத்திரம் சிவம் என்று பணிதீரில் மாத்திரைக்குள் அடங்கும் மார்பேரே. பாத்திரம் சிவம் என்று பணியணும், சிவவேடத்தை சிவமாக நினைந்து பணியணும், இன்சொல்லால் பேசணும். அப்பதான் நம்ம பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும். எந்த குலத்தில் இறந்தாலும் சிவ வேடம்தான் பெரிது, அதுதான் முதன்மையானது என்று சிந்தித்து தெளிந்து உணர்ந்தவர்கள் நாயன்மார்கள். சிறுப்புலி நாயனும் அந்த வரிசையில் வாழ்ந்தவர் என்று சேக்கிலார் பெருமான் இந்த பாடலை நமக்கு பதிவு செய்கின்றார். அடுத்து 5வது திருப்பாடல். அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டு நல் வேள்வி எல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிட செய்து ஞாலத்து எஞ்சல் இல் அடியார்க்கு என்று இடையரா வன்பால் வள்ளர் அறம் செயல் வாய்ப்ப ஈசர் தரணையில் நிலர்கீழ் தங்கினரே. இந்த பாடல்ல நாயகர் இறைவனுடைய திருவடியை அடைந்ததை இங்கு நம்ம குறிப்பிடுகின்றார். சிறப்பு இதுல அந்த வைதிக ஆச்சாரத்தை பற்றி அவர் எப்படிப்பட்ட வைதிக ஆச்சாரத்தை பின்பற்றினார் என்பதை நமக்கு சொல்கிறார். போன படல இந்த சைவ ஆச்சாரம், அந்த சைவ ஆச்சாரம் சைவ ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்ந்தவர் நம் சிறுப்புலி நாயனார் என்ற கருத்தை நம்ம தெய்வ சேக்கிழார் பதிவு செய்தார். இந்த படல வைதிக ஆச்சாரத்தை சொல்கிறார். அஞ்செழுத்து ஓதி, உலகத்துல பல ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் இருந்தாலும் அனைத்து மந்திருக்கும் மூலாதாரமாக முதன்மையாக ஆதி மந்திரமாக விளங்கக்கூடியது அஞ்செழுத்து மந்திரம். அந்தியுள் செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்பது நம் திருஞான சம்பந்தரோட வாக்கு இல்லையா? அஞ்செழுத்த ஓதியே வாழ்ந்தார், அப்புறம் வேள்விகள் செய்தார். இந்த வேள்விகள் சொல்றதுல என்ன சொல்றாரு பாருங்க, வேள்வி என்று மட்டும் சொல்லவில்லை, நல் வேள்வி எல்லாம். ஏன் நல்வேள்வி என்று சேக்கிலார் பெருமான் பதிவு செய்கின்றார்? தாருகாவனத்து முனிவர்கள் செய்த அபச்சார வேள்வியும் உண்டு, தக்கன் சிவபெருமானை முன்னிலைப்படுத்தாமல் செய்த வேள்வியும் உண்டு. அந்த வேள்வியெல்லாம் பாவச் செயல் இல்லையா? அதனாலே இங்கே நல் வேள்வி என்று தெய்வ சேக்கிலார் பெருமான் குறிப்பிடுகின்றார். அத்தகைய வேதியர் குலத்தில் பிறந்தவர்களே வேள்விகள் சிவபெருமானை நினைந்து முக்தி, அந்த வேள்வி முக்தி அதை குறிப்பிடுகின்றார். ஆகவனியம், காரகபத்தியம், தட்சிணாக்கிரை என்று சொல்லும்போது அந்த முக்தி அந்த யாகங்கள் எல்லாம் செய்பவர் நம் சிறப்புடையினாரே என்ற கருத்தை இங்கே பதிவு செய்கின்றார். யாருக்கு? சிவபெருமான் தான் அடுத்த வரல சொல்றாரு. நஞ்சனி கண்டர் பாத நன்னிடை செய்து, அப்படி சிவபெருமான் நினைந்து அஞ்செழுத்து ஓதி யாகங்கள் எல்லாம் சிறப்பாக செய்தவர் நம் சிறப்புலி நாயனார். அடுத்து ஒரு அடைமொழி கொடுக்கிறார் பாருங்க, ஞாலத்து எஞ்சல் இல் அடியாருக்கு. அப்படி செய்யும் அடியார்கள் ஒவ்வொருவருக்குமே எந்த ஒரு குறையுமே இருக்காதான். திருக்குட்ட சிறப்புல ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா? ஈர அன்பினர் யாதுவும் குறைவிலார். அப்படி வாழ்ந்தால் எந்த ஒரு குறையுமே இல்லாது பெருமான் திருவடிக்குள்ள போய் பேரின்பம் அடையலாம் என்ற கருத்தை தான் இங்கேயே மறுபடியும் செய்யலாம். அதான் இடையரா பேரன்பு. இடையரா பேரன்பது திருநாவுக்கரசு நம்ம கண்மன் கொண்டு வந்துவிடும். எப்போதுமே ஒரு சாதனம் வைத்திருப்பார்.
கோயில்ல உழவார தொண்டு செய்வதற்கு அந்த கிடக்கும் அந்த செடி கொடியெல்லாம் அகற்றுவதற்காக திருநாவுக்கரசர் இல்லையா, இடையரா இடைவிடாது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நினைப்பது உன்னை இல்லையா, அப்படி வாழ்ந்தவராம் சிறப்புரை. அந்த எப்போதுமே அந்த இடையரா பேரன்பு, இடைவிடாமல் அந்த பேரன்பு செய்தவர் நம் சிறப்புரை நாயனார். அறம் செயல் செய்தார். அப்படி செய்து செய்து சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார் என்று இங்கே நமக்கு பதிவு செய்கிறார் தேவ சேக்கிழார் பெருமான். நிறைவு பாடல் அதான் நம்ம பார்த்திருப்போம். அடியார், இது திருமூல மந்திரத்துல ஒரு பாடம். அடியார் அடியார் அடியார்க்கு அடிமையும் பூண்டேன், அடியார் அருளார் அவனடி கூட்டவே அடியான் இவன் என்று அடிமை கொண்டானே. அடியார்களை வணங்குறானே பெருமானே நம்மை வணங்கு அரவணைத்துக் கொள்வார். நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அவருடைய திருவடியிலேயே நம்மை சேர்த்து விடுவார். அதைத்தான் நாயன்மார்கள் வரலாறு ஒவ்வொன்றுமே நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்த நிறைவு பாடல். அறத்தனில் மிக்க மேன்மை அந்தனர் ஆக்கூர் தண்ணீர் மறைபெரு வள்ளலார் வன் சிறப்புலியாரை வாழ்த்தி சிறப்புடை செங்காட்டங்குடியில் செம்மை வாய்த்த பிறர் சிறு தொண்டர் செய்த திருத்தொழில் விளம்பல் ஒற்றேன். அறம் என்பது சிவதர்மம். ஆக்கூர் தளத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாருமே அந்த சிவ தர்மத்தை செய்து வாழ்ந்தவர்கள். இந்த குறிப்பினை எங்கு பதிவு செய்கின்றார். மறை என்று குறிப்பிடுகின்றார் இல்லையா, அதான் திருஞான காளி பிள்ளையார் திரு ஆக்கூர் தளத்தை பற்றி பாட சிறப்பை தவம் பெற்ற ஊர் என்ற குறிப்பினை சொல்லி வள்ளலார் என்பது அவர் ஈகை திறத்தினால் பெற்ற அந்த பசு புண்ணியத்துக்கு செய்த அந்த ஈகை திறத்தை சொல்லி வள்ளலார் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. வன் சிறப்புலி. வன் என்பது வன்மை. அதாவது அவர் சிவன் அடியார்களே, அந்த அடியார்களுக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இந்த திரு ஞான சம்பந்த பெருமான் பாடுவதை போல அப்படி ஒரு அன்பு கொண்டு, உன்னத அன்பு கொண்டு, உரைப்புத்தன்மை கொண்டு ஒரு கொள்கையுடைய அவர் செய்தார். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும். சிவபெருமான் மேல அன்பு நிறைந்து ஊறி இருந்ததுனால, அந்த காதலின் வலிமையால் செய்ததுனாலேயே அந்த வன்மை என்ற ஒரு சொல்லை இங்கே நமக்கு பதிவு செய்கின்றார் நம் தெய்வத்திற்கு. அப்படி அவருடைய புகழை நிறைவு செய்துவிட்டு திருச்செங்காட்டங்குடி, அதுவும் சோழ நாட்டு தலத்தான், நம்ம சிறுதொண்டர் அடி புராணத்தை ஆரம்பிக்கின்றார். சிறுதொண்ட திருவடிகள் போற்றி போற்றி. இப்போ இந்த இன்னும் தான் தோன்றி திரு ஆக்கூர் தலத்துல 1000ல் ஒரு பேர் வழங்கப்பட்டுகிட்டே இருக்கின்றது. ஏன்னா அங்க சோழ நாட்டு அங்க மன்னர் தினம் 1000 பேருக்கு திருவ செய்வாராம். அப்படி செய்யும்போது ஒரு ஆள் குறைந்த உடனே நம்ம சிறப்புலி நாயனார் வணங்கி வேண்டிப்பாராம். சிவபெருமானே அடியார் கோலத்துல அமர்ந்தாராம். இன்றைக்கும் அந்த திரு ஆக்கூர் தலத்துல அந்த மூர்த்தி நாயனார் ஒரு சந்நிதி இருக்கின்றதாம். அங்க போய் சிறப்புலி நாயனாருடைய புகழை செப்பிக்கொண்டே இருக்கின்றாராம். அத்துணை சிறப்பு மிக்கின்றது தான் தோன்றிய மாடம். அந்த தளத்தில் இருந்து அன்பட்டும் சிறப்புலி நாயனாருடைய தவமும் அத்தகைய தன்மை உள்ளது. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். அடியார்களை வணங்க வேண்டும். அந்த சிவ வேடவத்தை சிவமாகவே பாவித்து ஆலயத்தையும் சிவத்தையும் சிவமாகவே நம்ம பார்க்க வேண்டும். இதே நம்ம மெய்கண்டார் அருளி செய்திருக்கின்றார். மாலர நேயம் மலர்ந்தார் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என்று. சிவன் அடியார்களையும் ஆலயத்தையும் சிவமாகவே பாவித்து வணங்க வேண்டும் என்று சாத்திரங்களும் சொல்கின்றன அல்லவா. அப்ப நாமளும் அடியார்கள், நாமளும் பெரியவர்களை படிக்க அவருடைய நாமத்தை அரைச்சி அவருடைய திருவடிக்கு நம்ம எப்போதும் அடிமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இத்தகையில அடியனுடைய உரையை நிறைவுபடுத்திக் கொள்கின்றேன். இப்படி தொகைநூல், விரிநூல், அந்த ஆசிரியர்களையும் வணங்கி, அனைத்து நாயன்மார்களையும் வணங்கி, நம்முடைய அறியாமை என்ற இருள் நீங்கி மேலும் மேலும் அடியார்களுடைய புகழ் பாடி இறைவனுடைய திருவடி அடைவோமாக என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ சாந்தா சண்முகம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக விளக்கமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவ அருமையுமா. ரொம்ப சிறப்பான முறையில விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு நிறைய அடியார் கை தூக்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் பேசின ஏற்பாடு அடியேன் பேசுறேம்மா. சிறப்பு. நல்லம்மாள் நீங்க பேசுங்கம்மா. நல்லம்மாள் தான் நினைக்கிறேன். அம்மா பேசலாம். கை தூக்கு. திருச்சிற்றம்பலம் அம்மா. திருச்சிற்றம்பலம் அம்மா. கேக்குதுமா, கேக்குது. பிரேமா சம்பந்தம் அம்மா ஆற்றிய வரவேற்புரை, அந்த குடும்ப விளக்கம், அம்மாளை பத்தி, சாந்தா சண்முகம் அம்மையாரை பத்தி உண்மையான ஒரு வரவேற்புரை. ரொம்ப பாராட்ட வேண்டியது இருக்குது அம்மா. அப்புறம் அம்மையார் சிறப்புலி நாயனாரை பற்றி மிகவும் அருமையாக, அது அவங்களோட வழக்கம், எப்போதுமே அவங்க அருமையாதான் பேசுவாங்க. மிக அழகாக பல ஆறுமுக நாவலார் பாடலுடன் தொடங்கி
அவருடைய சிவத்தண்டு சிறப்புலி நாயனார் எந்த நாட்டுல பிறந்தாரு, என்ன என்ன கேட்டாலும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்னு அவருடைய சிறப்புகளை சொல்லி, அவருடைய பதியை சொல்லி, அப்புறம் தொகை நூல், வகை நூல், விரிநூல் ஆகிய நூல்களை பற்றி சீர்கொண்ட வள்ளல் என்று ஆரம்பித்து சிறப்புலியாரின் பெருமை கேட்க 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 நம்மளும் அந்த அடியார்களுள் ஒருவராக ஆகிவிட மாட்டோமா என்று அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்துகிட்டு இருக்குமா. அப்புறம் திருநீர் வேடத்தை அடியார் வேடம் என்று கருதுதல், மனமொழி வாக்கை கடந்தவர், மேலான நிலை அடைந்தவர், சிவனை நினைத்து நினைத்து நல் வேள்வி செய்தல். அபச்சார வேள்வி என்றால் நம்ம தாருகாவனத்து முனிவர்கள் செய்த வேள்வி, தக்கன் வேள்வி எல்லாம் அபச்சார வேள்வி. இவர் நல் வேள்வி செய்து சிவனை நினைந்து நினைந்து சீர் பெற்றார் என்று முடிக்கிறார்கள். சாந்தா சண்முகம் அம்மையாருடைய பேச்சு பின்ன கேட்கவாமா வேணும். உள்ளத்தை உருகி உருகி அவங்க கண்களை மூடி சொல்லும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறதம்மா. திருச்சிற்றம்பலம் அம்மா. சிறப்பு சிறப்புமா. ஐயா ஆனந்த ஐயா, நீங்க பேசுங்கய்யா. சிவசிவா. சுவாமி திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். அடியனுக்கு கண்கள்ல நீர் பெறுவதை தவிர வேற ஒன்னும் சொல்ல வார்த்தைகள் இல்லை. இன்றைய தினம் அடியன் தவம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மாவோட நிறைய விஷயங்கள் நம்ம வெளுண்டு வினைகளில நிறைய பேசியிருக்காங்க. இன்னைக்கு அடியனுக்கு டிராவல் பண்றப்பவே அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதனால இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. நாயன்மார்கள் பத்தி பேசுறப்போ விட்டுறலாம். நிறைய சொற்பொழிவாளர்கள் நான் பார்த்திருக்கேன். எனக்கு அவங்க எல்லாருமே அவங்க கருத்தும் அவங்களுடைய அந்த உணர்வும் வேற வேற இடத்துல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ கொஞ்சம் சொல்லணும், தன்னுடைய அந்த பராக்கிரமத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்குமே தவிர அந்த கருத்துக்கும் அவர்களுடைய உணர்வுக்கும் கொஞ்சம் மாறுபாடு எப்பயுமே இருக்கும். அம்மா ஒவ்வொரு முறையும் பேசும்போது அவர்கள் அந்த கருத்தை வலியுறுத்தும் போது அப்படியே அவர்கள் அந்த கருத்துல ஊன்றி இருக்கிறாங்கன்றத நமக்கு அப்படியே வெளிப்படையா காட்டுற அந்த ஒரு நிலைப்பாடு அடியனுக்கு இங்கிருந்தே தெரிஞ்சது. அடியனுக்கு வார்த்தைகளே இல்லை. எத்தனை இதுதான் சொற்பொழிவு, இதுதான் உண்மையான சொற்பொழிவு. எங்கெங்க தொட்ட சாத்திரம் தொட்டு, திருவாசகம் தொட்டு, திருமுறைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை நாயன்மார்களையும் தொட்டு, திருவேட சிறப்புக்கு இப்படி ஒரு அடியனுக்கு உள்ள கிடக்கையில யாராவது இப்படி ஒருத்தவங்க பேசிட மாட்டாங்களா அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி உணர்வும் அவங்களுடைய உரையும் ஒரே உரை உணர்வு அற்ற நிலைன்னு அது உறைந்த நிலையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடியன் அதை நினைச்சிட்டு இருந்தேன். பல காலம் கழித்து எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக கருதுறேன். அம்மா அவர்கள், சாந்தா அம்மா அவர்கள் சைவ உலகத்திற்கு, எங்களுக்கு மட்டும் இல்ல சைவ உலகத்திற்கே அவர்கள் கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷம். இது போன்ற உணர்வும் உரையும் ஒரு சேர பெற்றவர்கள் நிற்கின்ற சபையில அடிநாயனும் ஒரு பொருட்டாக இருப்பதை அடியன் கண்ணீர் மல்க இங்க பதிவு செய்கின்றேன். பெரும் பேராக பிரேமாமா அவர்கள் எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அடியனுக்கு வார்த்தைகளே இல்லை. அடியன் கொஞ்சம் உணர்ச்சி வசத்துலதான் இருக்கேன். அடியன் கல்லூரியில இருக்கேன். அதனால ரொம்ப அதிகமா பேச முடியல, உணர்ச்சி வசம் தான். அதனால நாயன்மார்களுடைய சிறப்பு எப்பவுமே நாயன்மாரை பத்தி பேசினா நமக்கு நீர்ப்பு இருக்கும். உணர்வோடு பேசி அம்மா ரொம்ப அடியனை நெகிழ செய்து விட்டீர்கள். அடியன் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களும், இந்த யூடியூப்ல இதை கேட்கிற அத்தனை ஆன்மாக்களுக்கும் கண்டிப்பா பெருமான் அந்த உணர்வையும் அந்த நிலைப்பாடையும் தரணும். உண்மையிலேயே தவத இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களையும் சிவமாகவே கருத வேண்டும் என்று சொல்லுகின்ற பெருங்கூற்றை மிகச்சிறந்த ஆணித்தரமாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க தாமி. அடியார்கள் எல்லாம் பேசணும். அடிநாயனுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. பிரேமா அம்மா, திருவடிகள் வணக்கம். சாந்தாமா, உண்மையிலே எனக்கு ஒரு சிறப்பான கருத்து தாங்கய்யா. எப்பயுமே எல்லா பெரிய பெரிய குருமார்களும் நல்லா பேசுவாங்க. ஆனா அது உணர்ந்து உருகி பேசக்குள்ள அவங்க எத்தனை முறை கை கூப்பி வணங்கி தலை தாழ்த்தி வணங்கக்குள்ளேயே நாங்களும் அது வணங்குறோங்கய்யா. அவங்க செய்யக்கூடலாம் அது எண்ணத்தோட நம்ம விழுந்து விழுந்து வணங்கி அந்த நாயன்மார் பத்தி சிறப்பு சொல்லக்குள்ள அந்த காலத்துக்கே நம்ம போயிட்டோம்னு நினைக்கிறோம். ஏன் அப்போ ஒரு பிறந்திருப்போமா, அந்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாம் அறிந்திருப்போமா, ஒரு பிறவி அப்ப கொடுத்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க தோணுச்சு. உண்மையிலேயே அம்மா சொல்லக்குள்ள உண்மையிலேயே அடியனுக்கும் ஒரு கண்ணீர் உருகி அவங்க பேசுறதையே அப்படியே ரசிச்சுட்டு இருந்தேன். நான் எழுதல, பார்க்கல, ஒண்ணும் செய்யல. ஏன்னா அவங்க பேசின விதம் எனக்கு அப்படியே மனசை தொட்டுடுச்சு. சிறப்புலி நாயனாருடைய வரலாறு 6 பாடல் தான். ஆனா அம்மா எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம். ரொம்ப அருமையா பேசினாங்க. இந்த சிவ வேடத்தை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. வேள்வி நல்வேள்விலாம் என்ன அப்படின்னா அம்மா
நல்லம்மாள் வந்து நல்ல மங்கை. அவங்க அழகா எடுத்து சொல்லிட்டாங்க, எல்லாத்தையுமே சொன்னாங்க. உண்மையில ஐயா வந்து எங்களுக்கெல்லாம் உணர்த்தது இதுதாம்மா. எல்லா யார் சிறுவர்கள் அந்த பெரியவர் இருந்தாலும் விழுந்து வணங்கும், திருநீர் இட்டாலே அவங்கள வணங்கணும் பாரு. அந்த மாதிரி எனக்கு உண்மையான நீங்க பேசின கருத்து வந்து அவர் மனசு ரொம்ப தொட்டுடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகா அருமையா அந்த வரலாற்று சிறப்பு பத்தி அழகா சொன்னீங்க. அதான் எப்படி சொல்லணும், ஆறுமுக நாவலர் தான் ஆரம்பிச்சீங்க. இந்த சிறப்புடை நாயனார் பற்றி ஒரு பாடலை பற்றி ரொம்ப அருமையா கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த பாடல்லாம் நாம யூடியூப்ல போய் தான் மறுபடியும் பதிவு பண்ணோம். நானு அவ்வளவு அழகா அந்த பாடலை எடுத்து விளக்கம் கொடுத்து சிறப்பா சொன்னீங்க. இப்ப கோச்செங்க கட்டின மாட கோயிலை பத்தி சொன்னீங்க. மாடம்ன்ற கோயில் 2 கோயில் தான் சொன்னீங்க. தூங்கானை மாடம்னு ஒரு கோயில், என்னமா சொன்னீங்க? தூங்கானை மாடம் பெண்ணாடகத்துல வருது. தூங்கானை மாடம்னு அதான் இன்னொரு கோயில் திரு ஆக்கூர் தாந்தோஞ்சி மாடம். அப்படியா? ஆக்கூர் தான் சொல்லுவோம். ஆனா அதுக்கு இந்த மாதிரி பேர் இருக்குன்றது ஞாபகம் இல்லை அடியனுக்கு. சிறப்புங்கம்மா. 2 மாட கோயிலை பத்தி சிறப்பா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் அந்த ஒவ்வொரு நாயன்மார்கள் எப்படி சுந்தரமூர்த்தி நாயர் விரி நூல் எப்படி வகை நூல் என்ன, விரி நூல் என்ன, தொகை நூல் என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா அழகா எடுத்து வகுத்து கொடுத்தீங்க. இந்த சிறப்பெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நாயன்மார் பத்தி சொல்லக்குள்ள ஒவ்வொரு நாயனருடைய சிறப்பும் ரொம்ப பெருசுதான். ஆனா பாடல் கம்மியா இருந்தாலும் சேக்கிழார் வகுத்து கொடுத்து கம்மியா இருந்தா கூட அந்த விளக்கமானது நீங்க சொல்ற விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மனசை தொட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஒவ்வொரு நாயன்மாரும் நம்ம சிந்திக்க 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 அதிலே பயணம் பண்றோம். அதனுடைய தரத்தின் வழியாவே நம்ம அந்த திருக்கோயிலாம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு அடியனுக்கு தோணுச்சுங்கம்மா. ரொம்ப சிறப்பான கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்க. மற்ற அடியாருக்குள்ள வாய்ப்பு கொடுக்கலாமா? ரொம்ப அருமை. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய உங்கள் மூலியமா நாங்க அடியார் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கங்க ஒரு பாடல் எடுக்கிறீங்க, அங்கங்க ஒரு பாடல் எடுத்து எந்த அளவுக்கு நீங்க உணர்ந்துருந்தீங்கன்னா அந்த பாடல்லாம் எடுத்திருக்க முடியும். ஏன்னா பெரிய சொற்பொழிவாளருடைய அந்த ஸ்பீச் கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. நம்ம நிறைய அடியாருக்கெல்லாம் அங்க பாடல் அப்படியே மனப்பாடமா அவங்க மாட்டு பாடுவாங்க. நான் அப்படியே கேட்டு உட்காந்துருப்பேன். ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு திறமை கிடையாது. அடி கீழ்பட்ட நாயேன் நான். அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாதவ இருந்தாலும் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது பார்த்தா ரொம்ப சிறப்பு. எப்படி எடுத்து இந்த பாடெல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கு, படிக்கிறோம், ஆனா அந்த நேரத்துல மறந்துடுவோம். அதெல்லாம் எடுத்து சிறப்பா ஒரு கருத்து கோவியா கொண்டு வந்து அழகா எடுத்து வகுத்து கொடுத்தீங்க. நம்ம ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாக அங்க குழுமி இருக்கும் அனைத்து அடியார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. வாழ்த்து பாடல் பாடிட்டு அடுத்த அடியாருக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டுங்கம்மா. யாரும் போக வேண்டாம், எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு நிமிடம் நீங்க பேசிட்டு நீங்க செல்லலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வாழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பையும் கூறு செய் தனிவேன் வாழ்க கொக்குடம் வாழ்க செல்வேன் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். அந்த வாழ்க சீர் அடியார் எல்லாம் சொல்லக்குள்ள அனைத்து அடியார்கள் என் கண் முன்னாடியே தோன்ற மாதிரி எனக்கு எப்பயுமே ஒரு உணர்வு. அந்த வாழ்த்து சொல்லணும். எனக்கு அடியன் சின்ன வயசுல இந்த பாட்டு பாடக்குள்ளெல்லாம் ஏன் இந்த பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. எல்லா அடியாரும் கடைசி முடிவில் நினைச்சு நம்ம வாழ்த்து பெறுறோம், அவங்களையும் நம்ம வாழ்த்துறோம், நம்மளையும் அவங்க வாழ்த்துற மாதிரி அந்த ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லணும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்ம தெளிவு குருவின் திருமேனி காட்டல அந்த பாட்டு கடைசி வரையா 2 தடவை படிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் புரிந்து அவங்க சொல்ற அவங்க சொல்ற சிறப்பான கருத்து நிறைய ஆசான்கள், நிறைய அருளாளர்கள், நிறைய ஆசிரியர்கள் நம்ம நிறைய கடைபிடிச்சிருக்கோம். அந்த ஒவ்வொருத்தரும் சொல்றபடியே நம்ம சிந்திச்சு தெளிவு பெறணும். அதான் முக்கியம். ஒவ்வொரு அடிகள் சொல்றதை அப்படியே கேட்டுட்டு அன்னைக்கு அந்த பதிவு கேட்டோமா வேற முடிச்ச தூக்கி போட்டுட்டு போகணுன்றது இல்லை. ஒவ்வொரு